வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. நம்மளுமே அதுக்கு ஒரு தனி வீடியோவே போட்டிருந்தோம். அந்த நியூஸை இப்போ அஃபிஷியலாக கமல்ஹாசன் வந்து சைமா அவார்ட்ஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறது அப்படிங்கிறது முன்னாடியே நடக்க வேண்டியது, இப்போ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ், ரெண்டு பெரிய லெஜெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டை லோகேஷ் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. RKFI, ரெட் ஜெயண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை வந்து தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு முன்னாடியே நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ சைமா அவார்ட்ஸில் ஆண்டவரே இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது, ஓகே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து ஹாப்பி நியூஸாக எல்லாராலையும் பார்க்கப்பட்டாலும், லோகேஷ் கனகராஜ் இந்த ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ணுறதுல வந்து சில பேருக்கு உடன்பாடு இருக்குது, சில பேருக்கு வந்து உடன்பாடு இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ட் பண்ண வேண்டாம், வேற யாராவது ஒரு டேரக்டர் கிட்ட இந்த வாய்ப்பை வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. போஸ்ட் கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் மேலே ஒரு பெரிய ஹேட்டே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்க முடியுது. ஒரு பக்கம் லோகேஷே டைரக்ட் பண்ணட்டும், அவர் கரெக்டாக பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து லோகேஷ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேறு சில டேரக்டர்ஸ் பேர் வந்து நிறைய பேர் வந்து போட்டுகிட்டே வராங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டேரக்டர் நெல்சன் கிட்ட கொடுங்க, அவர் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் பேர் வந்து ஒவ்வொன்றா சொல்லப்படுது. பட் என்ன சொன்னாலும் லோகேஷ் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே லோகேஷ் வந்து இவங்க ரெண்டு பேர் கூடயும் தனித்தனியாக வந்து படங்கள் பண்ணிட்டாரு. ரெண்டு பேருக்குமே இவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே வந்து பிடிச்சி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டேரக்டரா லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு மார்க்கெட், ஒரு பிஸ்னஸ் ஒன்று வச்சிருக்காரு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடை தாண்டி மற்ற சவுத் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஓவர்சீஸ் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்குது, ஹைப் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. கடைசியாக அவர் டைரக்ட் பண்ண 3 படங்களுமே பார்த்தீங்கன்னா 400 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் கிராஸ் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் கூலி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கூலி படத்துக்கு இருந்த ஹைப் அண்ட் ஓப்பனிங் வந்து அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் நடித்து ரிலீஸ் ஆன வேட்டையின் படத்துக்கு இல்லை. அதே மாதிரி லியோ படத்துக்கு இருந்த ஓப்பனிங் அண்ட் ஹைப் வந்து அதுக்கப்புறமா தளபதி விஜய் நடித்த கோட் படத்துக்கு இல்லை. உலகநாயகன் கமல்ஹாசனுடைய விக்ரம் படத்துக்கு இருந்த ஓப்பனிங் அண்ட் ஹைப் அண்ட் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தக் லைஃப் படத்துக்கு இல்லை. ஸோ அந்த வகையில் லோகேஷ் தான் இவங்க ரெண்டு பேரை வச்சு டைரக்ட் பண்ண போகிறாரு. இது வந்து அவருக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பெரிய ப்ரெஷரும் வந்து கூட. ஏன்னா இவங்க ரெண்டு பேரை ஒரே படத்துக்குள்ளே வச்சு ஒரு படம் உருவாக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பொறுமையாகவே டைம் எடுத்து பண்ணுங்க. லோகேஷ்க்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணாமல் புதுசாக இந்த படத்தில் ஏதாவது பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த படத்தோடைய கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னதான். ஒன்று, 2 கேங்ஸ்டர்ஸ் பேஸ் பண்ண ஒரு கதைக்களமாக வந்து இருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக இருக்கலாம். இந்த ஃபேண்டசி ஃபிலிம் அப்படின்னா இதில் சூப்பர் ஸ்டார் வில்லனாக இருப்பார், உலகநாயகன் வந்து ஹீரோவாக இருப்பார். இந்த 2 ஸ்டோரியில் தான் ஏதாவது ஒரு ஸ்டோரியை எடுக்க போகிறாங்களா, இல்லை வேறு புதுசாக யோசிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் இந்த ஒரு டேரக்டர் வந்து இவங்க ரெண்டு பேரை வச்சு டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி ஆண்டவர் வந்து இந்த ப்ராஜெக்டை அஃபிஷியலாக வந்து சைமா அவார்ட்ஸில் கன்ஃபார்ம் பண்ணாரோ, அதே மாதிரி SK வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ராணாவும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் கிடையாது, பராசக்தி தான். பராசக்தி படத்தில் ராணா வந்து ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பராசக்தியோடைய பொள்ளாச்சி ஷெட்யூல் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஷெட்யூல்லே வந்து பார்த்தீங்கன்னா ராணா, ஸ்ரீலீலா இவங்க ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டாங்க. அப்போவே அந்த நியூஸ் வெளியில் வந்தது, நம்ம வந்து சொல்லியாச்சு. இப்போ இந்த மேடையில் SKவே வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் பராசக்தி படம்னு அவர் மென்ஷன் பண்ணலை. அதை நான் பொறுமையாக அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சைமா அவார்ட்ஸ் பற்றி இப்போ ஒரு கான்ட்ரவர்சியுமே வந்து கிரியேட் ஆயிருக்கு. சைமா அவார்ட்ஸில் நிறைய ஆக்டர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில் கன்னட ஆக்டரான துனியா விஜய் அவருமே வந்து கலந்துக்கிட்டாரு. அவருக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து அவர் நடித்த பீமா படத்துக்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மேடையில் ஏறி அவார்டு வாங்கிட்டு அவர் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைமா ஆர்கனைசர்ஸை அக்யூஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. எதனால அப்படின்னு பார்க்கும்போது, கன்னட இண்டஸ்ட்ரியை வந்து நீங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. எப்போவுமே வந்து சைமா அவார்ட்ஸில் வந்து கடைசியாக தான் கன்னட இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் அவார்ட்ஸே வந்து கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது மொத்த ஆடிட்டோரியுமே வந்து எம்டியாக இருக்குது. வந்த செலிபிரிட்டிஸ் யாருமே வந்து இல்லை, எல்லாருமே அவார்டு வாங்கிட்டு கிளம்பி வந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி ஃபியூச்சரில் சைமா அவார்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா கன்னடா இண்டஸ்ட்ரி வந்து சைமா அவார்ட்ஸே பாய்காட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு நியாயமும் இருக்குது, கோவமும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரிக்கு நடந்தாலும் அந்த இண்டஸ்ட்ரி பீப்புள், ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க, லாஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கூட மேட்ரு இல்லை. கடைசியாக ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் அவார்டு கொடுத்து முடிக்கிற வரைக்கும் எல்லாருமே இருந்து பார்த்துட்டு போகணும். ஆனால் அப்படி இல்லாமல் கடைசியாக அவார்டு கொடுக்கும்போது மொத்த பேரும் கிளம்பி போயிட்டாங்க,
ஆடிட்டோரியமே வந்து எம்டியாக இருக்குன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக தான் வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில் சைமா பண்ணது தப்பு தான். இதை திரும்ப அவங்க பண்ணக்கூடாது. கன்னட ஆக்டர் சிவராஜ்குமார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வழியாக ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் வந்து அவர் ஜாயின் பண்ணிட்டாரு. அவருடைய போர்ஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவருக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் காம்பினேஷன் சீன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இவருடைய போர்ஷன்ஸை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா தான் மோகன்லால் ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் அப்படி இல்லைனா வந்து நவம்பர் மந்த்துக்குள்ளே மோகன்லால் வந்து ஜாயின் பண்ணிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பாலையா கேமியோ இந்த ஜெயிலர் 2ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ஒரு மிஸ்ட்ரியாக தான் வந்து இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாலையா கேமியோலாம் கடைசியாக தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் இருக்குது. அது பொறுமையாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அண்ட் இந்த ஜெயிலர் 2 படத்தில் வந்து வித்யா பாலன் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை போன அப்டேட் வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அவங்களுடைய ரோல் பற்றி இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயிலர் 2ல அவங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எல்ஐகே டியூட் இவங்களுடைய பஞ்சாயத்து வந்து இன்னும் முடிஞ்ச மாதிரி வந்து தெரியல. 2 பேருமே தீபாவளி ரிலீஸ் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு படம் தான் வரப்போகுது. இப்போதைக்கு வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 படங்களில் டியூட் தான் வந்து தீபாவளிக்கு கன்ஃபார்மாக வர மாதிரி இருக்கும். எல்ஐகே வந்து போஸ்ட்பாண்ட் ஆகும் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. அதுக்கான காரணம் டியூட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய சேட்டலைட் ஓடிடி எல்லாமே வந்து செல் பண்ணிட்டாங்க. ஓடிடி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க, சேட்டலைட் வந்து ஜி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. ஆனால் எல்ஐகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓடிடி டீல் வந்து சைன் ஆகலை, சேட்டலைட்டும் சைன் ஆன மாதிரி வந்து தெரியல. ஸோ அதனால் ஓடிடி டீல் இவங்களுக்கு ஏதாவது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தான் மேபி இவங்களாலையும் தீபாவளிக்கு வர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்ஐகே வந்து ஒருவேளை இந்த தீபாவளி ஸ்லாட்டை மிஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ மேபி அதுக்கு அடுத்த மாதம் நவம்பர் மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா டிசம்பர் வந்து கிறிஸ்மஸ் ரிலீஸ் பிளான் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வருஷம் 2026 பொங்கல் ரிலீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. கருப்பு படம் வந்து பொங்கல் ரிலீஸ் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து ரொம்ப நாளாகவே வந்துட்டுருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு மூவி டீம் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களும் பொங்கலுக்கு தான் வர போகிறாங்க. ஜனநாயகன் வர்சஸ் கருப்பாக தான் அடுத்த வருஷம் பொங்கல் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நியூஸ் இருக்குது. பழைய ஃபேமஸான ஏதாச்சும் ஒரு பாட்டை எடுத்து படத்துக்குள்ளே முக்கியமான இடத்துல பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ட்ரெண்டாக தான் வந்து இருக்குது. இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற ஜனநாயகன் படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சாங்கோடைய ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அந்த சாங்கை வந்து அப்படியே பிளேஸ் பண்ணாமல் ரீமிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அந்த சாங் வந்து என்ன சாங்குங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய எம்ஜிஆர் சாங்கை தான் எடுத்திருக்காங்க. நான் ஆணையிட்டால் அந்த சாங் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஜனநாயகன் படத்துடைய போஸ்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆணையிட்டால் அந்த போஸ்டை தான் வந்து விஜய் கொடுத்துருப்பாரு. ஸோ மேபி அந்த சாங்கோடைய ரெஃபரன்ஸ் உள்ளே இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக்டர் ரவி மோகனுடைய முதல் தயாரிப்பான ப்ரோகோட் அந்த படத்தோடைய ப்ரோமோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோமோவாக இருந்துச்சு. ப்ரோமோ வீடியோக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் கிடச்சிருந்தது. இப்போ அடுத்து இன்னொரு ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ப்ரோகோட் படத்திலிருந்து கிடையாது, ரவி மோகனுடைய 2வது தயாரிப்பான யோகி பாபுவை ஹீரோவாக வச்சு அவர் டைரக்ட் பண்ணுற அன் ஆர்டினரி மேன் அந்த படத்தோடைய ப்ரோமோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி தான் ரவி மோகனுடைய பிறந்தநாள். ஸோ அந்த ப்ரோமோவும் ப்ரோகோட் மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோமோ வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.